ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் லிங்க் டேக்னா என்னன்றது பார்க்கலாம் வாங்க. லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஹெட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாருங்கள், ஹெட்டு டேக்கு உள்ளார ஓப்பன் பண்ணிக்கோங்க லிங்க் டேக், ஓகேவா? அங்கே அந்த இடத்துல தான் இருக்கும் லிங்க் டேக்கு. இதில் வந்து ரெல்லுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், ஓகேவா? இந்த ஆட்ரிபியூட்டில் ஐகான், ஓகேவா? ஐகான் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஐகான் டைப் வந்து ஐகானாக மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? இமேஜஸ் /x -icon, ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் hrefன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. href நான் வந்து ஒரு லிங்க் பேஸ்ட் பண்ணுறேங்க. ஓகே, பூட்ஸ்ட்ராப்பில் இந்த ஐகான் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் அதை பார்த்தேன்னா எனக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு டைட்டில் டேக்கில் வந்திருக்கு. இப்போ இது வந்து லிங்க் டேக்கில் வந்திருக்கு, ஓகேவா? ஐகான்ன்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லிங்க் டேக்கில் ரெல் ஐகான் டைப் ஐகான் கொடுத்துருக்கேன். இமேஜஸ் /x ஐகான் கொடுத்துட்டு hrefல இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக தான் எனக்கு என்னோட இதில் வந்து ஐகான் வந்திருக்கு, ஓகேவா? இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்னொன்று ஆட் பண்ணலாம், ஓகேவா? இந்த இடத்துல லிங்க் டேக்கில் பூட்ஸ்ட்ராப் லிங்க் இருக்குல்ல, பூட்ஸ்ட்ராப் லிங்க் இது இருக்குது, ஓகேவா? சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தான், ஓகேவா? காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணால் எனக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணவே தேவையில்லை, ஓகேவா? எல்லாமே இந்த லிங்க்லேயே எனக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடி டேக் எடுத்துப்போம். பாடி டேக்கில் ஒரு கிளாஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஓகேவா? இந்த ஆட்ரிபியூட்டில் இது பூட்ஸ்ட்ராப் டேஞ்சர் இப்போ கொடுத்தனா இது ஃபுல்லாக பூட்ஸ்ட்ராப், ஓகேவா? கிளாஸ்ன்றது HTML ஆட்ரிபியூட்டு, டேஞ்சர்ன்றது இந்த லிங்க்கில் இவங்க எழுதி வச்சுருக்காங்க, ஓகேவா? இப்போ பேஜ் வந்து ரீலோட் ஆகும்போது இந்த லிங்க் போய் கால் ஆகும், இவங்க எழுதி வச்ச எல்லாமே இங்கே டவுன்லோட் ஆகின உடனே டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் இருக்குது. அது மூலமாக அப்படியே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் இது வந்து ஓகே. இந்த லிங்க் டேக்கில் ஸ்டைல் ஷீட் சொல்லுவாங்க, ஓகேவா? அதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க. இது ரெல் ஐகான் சொல்கிறோம், இதில் ரெல் வந்து ஸ்டைல் ஷீட்னு சொல்கிறோம், ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.